நேயர்களே, பலஸ்தீனத்தில் போர் நடந்தது. இப்பொழுது அமெரிக்கா விரைவில் தாக்குதல் நடத்தப் போகிறது. இஸ்ரேல் தாக்கப் போகிறது அல்லது ஈரான் தாக்கப் போகிறார்கள் என்ற அடிப்படையிலே தற்போது உலகம் பெரும் பதட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பொருளாதாரத்தில் செனட்டில் தோல்வி அடைந்ததால் அமெரிக்க பொருளாதார சந்தைகள் சாங்ஷன் பண்ணாம ஷட் டவுன், இழுத்து கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. ஜெலன்ஸ்கியோடு அமெரிக்கா முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கலில் புட்டினோடு பெரும் மோதல், சீனாவோடு மோதல், ஆப்கானோடு மோதல், இந்தியாவோடு மோதல், இப்படி பல நிலைகளிலும் இருக்கின்ற போது மத்திய கிழக்கில் அவர்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலி அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் ஈரான். காரணம் என்னவென்றால் 1979 ஆண்டு ஒரு இஸ்லாமிய புரட்சி நாடாக தன்னை அறிவிப்பு செய்து கொண்ட ஈரான் ஒரு 45 ஆண்டுகளில் மிகப்பெரிய வல்லமை கொண்ட இராணுவ செல்ஃப் டிஃபென்ஸ் என்கிற அளவிற்கு தங்களை தாங்கள் காத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு பெரும் தொழில்நுட்ப டிஃபென்ஸ் காரிடாரை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஈரான் இப்பொழுது நேற்றைக்கு முன்தினம் ஐஆர்ஜிசியினுடைய அந்த கூட்டத்தில் வெளியான தகவலில் ஈரானுடைய அஃபீஷியல்ஸ், இராணுவ கமாண்டர்ஸ்கள் சொன்ன தகவல் என்னவென்றால், ஈரான் இஸ்ரேலை விட 10 மடங்கு மோர் என்பதை நாங்கள் 12 நாள் போரிலே நிரூபித்திருக்கிறோம் என்ற தகவல் ஃபேர் நியூஸ்ல ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தங்களிடத்திலே காட்டுவது உலகத்தில் யாரிடமும் இல்லாத அளவிற்கு வலிமை வாய்ந்த மிசைல்ஸ் தொழில்நுட்பம் எங்களிடத்திலே இருக்கிறது. இதனால இப்போ ஈரானுடைய இந்த வளர்ச்சியும் தொழில்நுட்ப மிரட்டலும் யூரோப் யூனியனை அச்சுறுத்தியதாகவும், இவ்வளவு ஆற்றலோடு அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிசைல் தயாரிப்பில் மேலும் 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 வளர்ந்து வருவதை கண்ட யூரோப் யூனியன் முழுமையாக ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி ஒரு பெரிகார்டு ஒன்றை நியமித்து உலகம் அவர்களை தடை செய்ய வேண்டும் என கேட்கிறது. அமெரிக்கா எவ்வளவும் கண்டுபிடிக்கலாம், அதை போன்று இஸ்ரேல் கண்டுபிடிக்கலாம், மற்ற நாடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு ஈரானோ அல்லது மற்ற தேசமோ கண்டுபிடித்தால் அவர்களுக்கு அது சர்வதேச அச்சுறுத்தல். அப்படித்தானே? அமெரிக்கா செய்ததை போன்று, அமெரிக்கா மக்களை அழித்ததை போன்று உலகத்தில் எந்த ஒரு நாடும் அழிவிக்கப்படவில்லை. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறதுன்னா, அதனுடைய படைத்தலைவர் முகம்மது அஸாதி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். எங்களுக்கு தேவையான எதிரியை நாங்கள் எந்த அளவிற்கும் தாக்க முடியும் என ஹாத்தம் அல் அன்பியா படைப்பிரிவினுடைய தலைவர் முகம்மது அஸாதி தன் கருத்தை வலிமைப்படுத்தி இருக்கிறார். ஹாத்தம் அல் அன்பியா என்கின்ற அந்த ஆர்மி ஒரு செக்டோரியல், அந்த பிரிவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் கமாண்டர் முகமது அஸாத், எங்களுக்கு தேவையான எல்லையை நாங்கள் எந்த அளவிலும் தாக்கிவிடுவோம். இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, 2000 கிலோமீட்டருக்கு மேல் தாக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுடைய புதிய ஹைப்பர்சோனிக் மூலம் இஸ்ரேலை அவர்கள் துவம்சம் செய்யலாம். ஏற்கனவே பண்ணிட்டாங்க 12 நாள்ல. சமாதான ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா தொங்கித்தான் அந்த போர் நிறுத்த முடிந்தது. அது அவர்கள் நாட்டிலும் ரெடார் சிஸ்டம் எல்லாம் உளவாளிகளால் துவம்சம் செய்யப்பட்ட நிலையிலும் இஸ்ரேலை அவர்கள் காலி செய்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. அதை நான் கடைசியில் அந்த உளவாளிகளுடைய கதியை பற்றி சொல்ல போறேன். இப்பொழுது உளவாளிகள் யாரும் இல்லை, 1000க்கும் மேற்பட்ட உளவாளிகள் இருக்கிறார்கள் என்ற தகவலும் மரண தண்டனை தொடர்ந்து விதிக்கப்பட்டு வருவதையும் சொல்கின்ற போது, இனி ஒரு போர் நடந்தால் உள்நாட்டிலிருந்து துரோகப்படைகளை வலுவாக்க இயப்பதற்கு மொசாத்தோ சின்பட்டோ முடியாது என்ற தகவல் இது இஸ்ரேலுக்கு நல்ல செய்தி அல்ல. ஆகவே எங்களுக்கு தேவையான எல்லையை நாங்கள் தாக்கப் போகிறோம். இது ஒரு செல்ஃப் ப்ரொக்ளமேஷனாக இருக்கிறது, பிரகடனம்.
இந்த ஐசிபிஎம் அவற்றில் அன்றைக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பெரும் சாதனையை அவர்கள் நிகழ்த்தினார்கள். இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், இந்த ஐசிபிஎம். அதில் 6 வார்ஹெட்ஸ் இருக்கிறது. கிளஸ்டர், இது நியூக்ளியர்ஸ் நான் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆகவே இனி தாக்கும் வீரியம் எங்களுக்கு அதிகரிக்கும். ஒருவேளை இஸ்ரேல் மீண்டும் இஃப் தே மேட் அ மிஸ்டேக், ஒருவேளை அவரால் செய்ய முடிந்திருந்தால், கடந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள், அதன் மூலமாகத்தான் பெரிய போர் இழப்பு வந்தது. இப்பொழுது அவர்கள் அதே தவறை செய்ய முற்பட்டால் கடந்த காலங்களை விட 10 மடங்குக்கு அதிகமாக தாக்குவோம் என ஹொசின் நெஜாத், ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர், டெபுட்டி கமாண்டர் ஹொசின் நெஜாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். எல்லை கடந்த தாக்குதல், ஆபரேஷனல் பிளான்ஸ், ஸ்ட்ரக்சரல் எக்ஸசைஸ். அவர் சொல்றது, போர் தொடங்கினா நாங்க இஸ்ரேலுடைய சென்சிட்டிவ் சென்டர்ஸ் அழிக்கப்பட்டுவிடும். ஏனென்றா இஸ்ரேலுடைய அனைத்து ஆவணங்களும் மறைமுக தகவல்களும் விஞ்ஞானிகள் அனைத்தையும் 178 பேர் பேரலிஸ்டை வெளியிட்டாங்க. ஆகவே யூதர்களின் மூலமாக பெரும் பணம் கொடுக்கப்பட்டு உளவாளிகளை வைத்து அவர்களிடத்தில் எல்லைகள் துல்லியமாக அவர்களுக்கு தெரியும். ரகசியமாக அணு ஆயுத தளவாடங்கள், மிசைல் குடோன்கள், அவருடைய ஸ்ட்ரக்சரல் எல்லாம் தெரியும். ஆகவே அந்த மேப்பின் மூலம் நாங்கள் தெளிவாக தாக்குவோம். அதே சமயம் ரிசைலன்ஸ் டு ப்ரூவ் அவர் எஃபிகசி ஆர்ம்ஸ், எங்களுடைய அந்த ஆர்ம்ஸினுடைய எஃபிகசி, அதை நிரூபிப்போம், வல்லமையை நாங்கள் நிரூபிப்போம். எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. எந்த அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் எங்களை விட அவர்கள் தாக்க முற்பட்டால், பெர்ஹாப்ஸ் ஒருவேளை அவர்கள் எந்த அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வைத்து பார்த்தாலும் நாங்கள் வி ஷுட் நாட் ரிட்டாரியேட், ஒருபோதும் பின்வாங்க போகக்கூடாது, பின்வாங்க மாட்டோம் என்பதை ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய நஜாத், ஹொசின் நஜாத் தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அடுத்த தகவல், பிராமிஸ் 2 தாக்குதலை பேசி வரும் நாட்கள் மிக கடுமையான ஒரு காஸ்ட்லியர் ரிட்டாலியேஷனாக இருக்கும். நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கான ஒரு காஸ்ட்லியர் ரிட்டாலியேஷனாக இருக்கும். இப்படி அவர்கள் சொல்வதற்கு மிக முக்கிய காரணம், அவர்களிடத்திலே இருந்திருக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த சில தொழில்நுட்ப மிசைல்கள், இன்னும் சிலது வெளியே வரலங்கிறாங்க. வெளியே சொன்னது என்னதெல்லான்னு பார்ப்போம். அவர்களிடத்தில் பாலிஸ்டிக் மிசைல், ஷார்ட் ரேஞ்ச் எஸ்ஆர்பிஎம், குறிப்பாக ஃபத்தாஹ் 110, இதை நாம் பிரீஃபாக சொல்லலை, 300லேருந்து 500 கிலோமீட்டர். சுல்ஃபிஹார், அது மட்டுமல்லாமல் கியாமா, அதை அடுத்து ஷஹாபாப், அதை அடுத்து ஷஹாபாப் 3, இது சாலிட் ஃபியூயலும் இருக்கிறது, லிக்யூட் ஃபியூயலும் இருக்கிறது. சிஜீல், இதுவும் ஒரு மோசமான 2 ஸ்டேஜ் மீடியம் அண்ட் பாலிஸ்டிக்ஸும் இருக்கிறது சிஜில்ல. அது மட்டும் இல்லாமல் கெய்ஃபர் ஷேக்கன், இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இது 1450 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய இது நான் சொல்றது மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ். இப்போ ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன் யூரோப்லாம் அஞ்சுது, அமெரிக்கா அஞ்சுதுன்னா இதுதான் காரணம். இந்த ஹைப்பர்சோனிக்ல ஃபத்தாஹ் ஈரானுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஹைப்பர்சோனிக் 2023 அவங்க அதை பண்ணாங்க. அது மாதிரி ஃபத்தாஹ் 2 இது சப்சிக்வெண்ட் மாடல் வித் என்ஹான்ஸ்டு கேப்பபிலிட்டி, மேன்மைப்படுத்தப்பட்டது. ஃபத்தாஹ் 1, இது ஃபத்தாஹ் 2. அப்புறம் மிக முக்கியமாக இமாத், இது ரொம்ப மோசமான ஒரு விவகாரம் தான். ஹஜ் கசம், அது மாதிரி கொர்ரம்ஷார், அது கொரம்ஷார் அப்படின்னா குர்ரம்ஷார் அப்படின்னு சொல்றது. இதையெல்லாம் கண்டுதான் உலகம் அஞ்சுகிறது. இதற்கு இடையில இதை கட்டுப்படுத்தணும்னு யூரோப்பிய யூனியன்ல இருந்து இமாமத், கதர் இதெல்லாம் கட்டுப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்
மூலமாக அயன்டோம், அயன்பீம், டேவிட் செல்லிங் அதே போன்று எல்லாமே தோல்வியில் சந்தித்தது. பெட்ரியாட் வரைக்கும் தோல்வியில் சந்தித்தது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மிக கடூரமான வேகத்தில் வரக்கூடிய இந்த ஹைப்பர்சோனிக் சாலிட் ஃபியூயல் ஃபத்தாவையோ சிஜிலையோ கர்ரம்சோரையோ யாரும் தடுக்க முடியாது. அதுதான் ஜொர்டானும் தடுக்க பாய்ந்தது, முடியவில்லை. இதனால் பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்தார்கள். கடைசி வரைக்கும் 30 பேர் இறந்ததாக அவர்கள் கதை விட்டு கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில ஈரானுடைய அடுத்த தகவல் என்னன்னா, ஈரான் பார்லிமெண்ட் கமிட்டியுடைய செக்யூரிட்டி பர்சனல் 60% நாங்கள் யுரேனியத்தை என்ட்ரி செய்ய போகிறோம். அது தேவை. அதே மாதிரி 90% புளுட்டோனியா என்ட்ரி செய்ய வேண்டும். ஆனால் இட்ஸ் த பர்பஸ் ஒன்லி ஃபார் மக்களுக்கான ஒர்க்காக தவிர மிலிட்ரி பேஸுக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு விதமான பாதுகாப்பு யுக்தி. தேவை வரும்போது உடனடியாக அது வேறு வடிவமான ஆயுதங்களை, ஒரு நாசகார ஆயுதங்களை செய்வதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது. வெரி க்ளோஸ் டு வெப்பன் கிரேட் யுரேனியம் என்ற தகவலும் நமக்கு வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில உளவாளிகள் 1000 பேரை அவர்கள் பலர் தலைகள் துண்டிக்கப்பட்டு மரண தண்டனையை தாண்டி சர்வதேசத்தில் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் ஈரானை கண்டித்து வருகிறார்கள். உளவாளிகள் வேட்டை, இந்த வேட்டையில ஏராளமானவர்கள் உள்நாட்டு ஈரானியர்களும் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியர்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிந்திருக்கிறது. ஹமாஸ் தங்கள் சொந்த நிலத்தில் மரணமடைய முடிவு செய்துவிட்ட நிலையில் இப்பொழுது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் என்ற இந்த பன்முகத்துவப்படுத்தப்பட்ட இந்த போர் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகுது? ஒரு கொதிநிலையிலேயே இருக்கிறது. இந்த அடுப்பில் கொதிக்க வைக்கப்பட்ட இந்த பொருள் ஆஃப் பண்ணப்படலை, கொதிநிலை அரசியலே இருக்கிறது. இந்த கொதிநிலை இன்னும் சில நாட்களில் வெடிக்கலாம். ஏனென்று சொன்னால் யூரோப் நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா பெரும் தாக்குதலை நடத்தி வருகிற நேரத்தில் சீனா இவர்களெல்லாம் ஒரே இதில் இருக்கும்போது ஈரானை மட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா முடிக்கிறது. ஆனால் இஸ்ரேல் கொடுத்த அணு ஆயுதம் கொடுத்து பேச மறுக்கிறது. ஆக இந்த சூழல் உலகத்திற்கு நல்ல செய்தி அல்ல. எப்போது வேண்டாலும் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம், அமெரிக்கா தாக்கலாம் என்பதுதான் தற்போது நிலை. மீண்டும் சந்திப்போம்.